Hello everyone. Thank you for choosing to watch Skill Up with Stan. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸ்ல வந்து இன்ஸ்டன்ஸ் மெட்டாடேட்டா சர்வீஸ் ஐபி அட்ரஸ் இந்த 169.254.169.254 ஐபி அட்ரஸ் இது நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா IMDS ஐபின்னு சொல்லுவாங்க இல்ல லிங்க் லோக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா இது சேம் ஐபி அட்ரஸ் தான் வந்து எல்லா பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடரும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் யூசிங் இட் ஃபார் ஆக்சஸிங் தேர் மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து வர்ச்சுவல் மெஷினோட மெட்டாடேட்டா இல்லை இன்ஸ்டன்ஸோடைய மெட்டாடேட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ல வந்து நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த பர்டிகுலர் விஎம் உடைய டேட்டா அதான் மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி, இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ், ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், என்ன நெட்ஒர்க் ரேஞ்சில் இருக்கு, என்ன சப்நெட்ல இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் இஸ் மெட்டாடேட்டா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நம்ம வந்து கன்சோல் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா வி கேன் டைரக்ட்லி கம் அண்ட் லுக் இன் டு த டீடைல்ஸ். வேறஸ் இப்போ ஒரு டெவலப்பரோ இருக்காங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஹேவ் டு கைண்ட் ஆஃப் ஃபைண்ட் அவுட் அ மெக்கானிசம் ஆர் மெத்தட் டு retrieve these address. ஸோ இது பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஹவ் சூசன் திஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் கால் லிங்க் லோக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரஸை இந்த அட்ரஸ் மூலயமா நமக்கு இன்ஸ்டன்ஸோடைய மெட்டாடேட்டா டீடைல்ஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் அஜூரா இருக்கலாம், AWS, GCP எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் யூசிங் த சேம் எக்ஸாக்ட் ஐபி அட்ரஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் ஐபி அட்ரஸ் தான் இருக்கு. கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டாடேட்டா டாட் கூகுள் டாட் இன்டர்னல் நம்ம கொடுத்தாலுமே அது என்ன ஆகும்னு பாருங்க, இட் வில் கோ அண்ட் do a lookup actually to 169.254 தான் கனெக்ட் பண்ணி அதுல கனெக்ட் ஆயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா it will get you the details. அது வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸா இருக்கலாம் இல்ல ஈவன் விண்டோஸா இருக்கலாம், ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்றதுக்கு it will use the 169 அந்த லிங்க் லோக்கல் அட்ரஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா வர்ச்சுவல் மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டோர் இட்ஸ் மெட்டாடேட்டா ஆன் மெட்டாடேட்டா சர்வர். நம்ம வர்ச்சுவல் மிஷின்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ மூலயமா வித்தவுட் எனி அடிஷ்னல் ஆத்தென்டிகேஷன் ஆர் ஆத்தரைசேஷன் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் ஃபெச் த டீடைல்ஸ். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக நடக்குது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அடிஷ்னல் பாயிண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து நான் ரவுட்டபிள் ஐபி அட்ரஸ். இட் இஸ் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ், இட் இஸ் அ வெல் நோன் ஐபி அட்ரஸ் அண்ட் இட் இஸ் நான் ரவுட்டபிள் ஐபி அட்ரஸ். ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் பவர் ஷெல்லேருந்து ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா இன்வோக் ஐஃபன் ரெஸ்ட் மெத்தட் கொடுப்போம். லினக்ஸா இருந்தால் கர்ல் கமாண்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் கப்பல் ஆஃப் மிஷின், ஒரு விண்டோஸ் ஒரு லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கமாண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதுல இருந்து எப்படி நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபெச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ டேக் யூ டு த கன்சோல் ஹியர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் மெஷின் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ லினக்ஸ் மெஷின் கனெக்ட் பண்ணிட்டு இதில் பியூட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஐபி அட்ரஸ்னே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து இட் இஸ் எண்டிங் வித் 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்நெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் ரேஞ்ச் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 54ல 53ல ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம இப்போ அடுத்த சப்நெட்ல வரும்போது என்ன ஆகும்னா இந்த 0வும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் அன் ஐபி. ஸோ நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஜீரோல முடியறதுக்கு ஐபி இருக்காதுன்ட்டு. ஸோ பப்ளிக் ஐபியை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோல முடிகிற ஐபி இருக்கு பாருங்க, இட்ஸ் பியூட்டிஃபுல் ஐபி. ஸோ இதுதான் நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த மெஷின்ல. இப்போ இங்க இருக்கு பாருங்க இந்த இன்ஸ்டன்ஸோட ஐடி, இந்த இன்ஸ்டன்ஸோடைய மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ நான் ஆஸ் எ டெவலப்பர் ஆர் ஆஸ் ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து இப்போ என்னுடைய மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா VMware என்விரான்மெண்ட்ல ரன் ஆகுதா இல்லை எங்க ரன் ஆகுது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தவனே சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கர்ல் கமாண்ட் வச்சு நம்ம அந்த லிங்க் லோக்கல் அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா we can access it. ஓகே, லெட் மீ ட்ரை டு ரீகனெக்ட் டு த செஷன். அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அந்த செஷனை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி. ஸோ இது ஈஸி டு யூசர். நான் அதுக்கு ஒரு பாஸ் ஃப்ரேஸ் வச்சிருக்கேன். ஓகே, ஐம் ஏபிள் டு கனெக்ட் டு இட் நவ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணி, கர்ல்ன்றது இப்போ ப்ரௌசர் தான். நம்ம லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். 169.254 169.254 கொடுத்து பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் தான் ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா I'll just give it an up arrow and then give latest டைப் பண்றேன். லேட்டஸ்ட் டைப் பண்ண உடனே 3 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து டைனமிக் இன்ஃபர்மேஷன், மெட்டாடேட்டா
and then user data அப்படின்னு சொல்லிட்டு 3 different information கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம வந்து we are going to look at the metadata information. ஸோ இப்போ metadata வேணும் அப்படின்னா meta-data/ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கன்சோல்ல பார்க்குற எல்லா விஷயமும் இங்க பார்க்க முடியும். லைக் த AMI ID, த இன்ஸ்டன்ஸ் ஐடி, எல்லாமே. இப்போ வந்து ஐபி அட்ரஸ் என்ன, பப்ளிக் ஐபி என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள இருந்து நம்மளால எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இங்க பாருங்க இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ அண்ட் தென் இட் எண்ட்ஸ் வித் 929 4A929. இங்க பாருங்க அதே தான் அங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கலாம். எந்த பிளேஸ்மெண்ட் குரூப்ல இருக்கு, என்ன இதோடைய ஹோஸ்ட் நேம், என்ன மேக் அட்ரஸ், என்னென்ன ஈவெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. இப்போ வந்து நமக்கு என்னென்ன ஈவெண்ட் நடந்தது கன்சோல் லெவல்ல, அதெல்லாமே கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள இருந்து இந்த மெட்டாடேட்டா ஃபெச் பண்ற ஐபி, இந்த IMDS ஐபி வழியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் ஃபெச் இட். நாட் ஒன்லி ஃபார் லினக்ஸ், ஈவன் விண்டோஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சேம் இதுல வந்து கர்ல் கமாண்டுக்கு ஈக்குவலண்ட் நம்ம வந்து கூகுள் குரோமோ இல்ல வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ யூஸ் பண்ணிட்டு யூ கேன் கனெக்ட் டு தட் ஐபி 169.254 அதே தான். ஸோ இப்போ மெட்டாடேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஐடி வருது பாருங்க. சேம் இதுலயே வந்து மீதி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாமே நம்ம ஃபெச் பண்ணலாம். லைக் AMI, எந்த AMI வச்சு கிரியேட் பண்ணோம், என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு இந்த மெஷின்ல. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அந்த நம்ம கன்சோல்ல பார்க்குற ஆல்மோஸ்ட் ஆல் மெயின்டெனன்ஸ் ஈவெண்ட். இப்போ வந்து இந்த மெஷினுக்கு வந்து ஏதாவது ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் ஈவெண்ட் வரணும் அப்படின்னா அது கூட நம்ம வந்து இங்க இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது நடந்துச்சா, இல்ல இப்போ கரண்டா போயிட்டு இருக்கா. இப்போ ஏதாவது கிளவுட் ஆபரேஷன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரபிள் ஷூட் பண்றாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலா இதுல ஏதாவது நடந்திருந்ததுன்னா அது கூட இங்க லிஸ்ட் ஆகும். ஏதாவது இப்போ ஸ்கெடியூல் மெயின்டெனன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து AWS கன்சோல் லாகின் பண்ணணும் அவசியமே கிடையாது. வித் இன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏதாவது ஸ்கெடியூல் மெயின்டெனன்ஸ் இருக்கு, இல்ல வந்து ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் நடந்ததால இது இஷ்யூ வந்தது அப்படின்னா எல்லாமே ஃபெச் பண்ணலாம். நாட் ஓன்லி மெட்டா டேட்டா, இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் ஃபெச் த யூசர் டேட்டா ஆல்சோ. ஸோ யூசர் டேட்டா, மெட்டா டேட்டா, டைனமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு ஃபெச் யூசிங் யுவர் இன்ஸ்டன்ஸ் மெட்டா டேட்டா சர்வீஸ். ஸோ இன்ஸ்டன்ஸோட ஐடென்டிட்டி என்ன, இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பப்ளிக் கிளவுட்ல அவங்க வந்து பிஜே இன்ஃபோன்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் இன்ஃபோன்ற ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல கூட போயிட்டு நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் மெட்டா டேட்டா வழியா தான் ஃபெச் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து இட் எண்ட்ஸ் வித் D31ல. இப்போ அது இங்க பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டைப் மெட்டா டேட்டா ஸ்லாஷ் நம்ம என்னது ஆக்சுவலா அதுக்கு பேர் இன்ஸ்டன்ஸ் ஐடின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா, இட்ஸ் லைக் CE9031 முடியுது பாருங்க. சேம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம இப்போ போயிட்டு அந்த பிஜி இன்ஃபோ அடிஷனலாக இன்னும் ஒரு 4-5 லைன் ஆட் பண்ணிட்டு இப்போ யாராவது லாகின் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரணும் நம்ம மாத்திக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பிஜி இன்ஃபோ டூல்குள்ள போயிட்டு. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓஎஸ்குள்ள இருந்தே வந்து வி கேன் கெட் ஆல் த டீடைல்ஸ். ஈவன் நம்ம டெவலப்பரா இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன்ஸ் டீமா இருக்கலாம். ஒரு அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் ஐடி கூட கனெக்ட் பண்ணணும், ஒரு ஸ்பெசிபிக் ஏஆர்என் இது கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அமேசான் ரிசோர்ஸ் நேம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஆர்என் கனெக்ட் பண்ணணும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஓஎஸ்குள்ள இருந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வீஸ்க்கு பேரு இன்ஸ்டன்ஸ் மெட்டாடேட்டா சர்வீஸ். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிஷனல் காஸ்டும் கிடையாது. இந்த யூஆர்எல், அது யூஆர்ஐன்னு சொல்லுவாங்க, யூனிக் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் ஆர் யூஆர்எல் ஆக்சஸ் பண்றதுக்கு ஏபிஐ வழியா தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஏதோ அடிஷனலா மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, அமேசானா இருந்தாலும் சரி, யாருமே இதுக்கு சார்ஜஸ் எதுவும் பண்றது இல்லை. விண்டோஸா இருந்தா நம்ம வந்து பவர்ஷெல் invoke-web request கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். லினக்ஸ் அந்த curl கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்கேஸ் எனக்கு வந்து இந்த மெஷின்ல வந்து இந்த மெட்டாடேட்டா ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னா நான் போயிட்டு இந்த HTTP endpoint டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா you will not be able to access the metadata information. ஓகே, பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஎம்முமே அந்த இன்ஸ்டன்ஸோடைய அந்த மெட்டாடேட்டா சர்வரோடைய கனெக்ட் பண்றதுக்கு டிஃபால்ட்டாவே ஆப்ஷன் இருக்கும். இதுல எதுவும் அடிஷனல் ஆத்தென்டிகேஷன் தேவையில்லை. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா யூ கேன் லேர்ன் அபவுட் த ஸ்பெசிபிக் மெஷின் இட் செல்ஃப். ஓகே, மற்ற மெஷினை போய் பார்க்க போறதுல அந்த மெஷினோடைய மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷனை நம்ம ஓஎஸ்குள்ள இருந்து எடுத்துக்கலாம். இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டூல் அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டூல் ஃபார் போத் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், டெவலப்மெண்ட் டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க மெட்டாடேட்டா லிஸ்டிங்ல. ஓகே, என்ன ஐஏஎம் ரோல் மேப் ஆயிருக்கு எல்லாமே இங்க பார்க்க முடியும் நமக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இன் Azure, AWS, ஈவன் லினக்ஸ்லயும் வந்து சரி நம்ம கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்லயும் சேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம metadata.google.internal கொடுத்த உடனே அது ரிசால்வ் ஆகி 169.254 அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு ரிசால்வ் ஆகுது.
ஓகே, சேம் லைக் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் அதே தான். இப்போ நம்ம லினக்ஸ் போகிறோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் போகிறோம், இல்லை வந்து மற்ற பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ளவுட் ப்ரொவைடர் போனாலுமே சேம் தான். இங்கே வந்து 169.254 வச்சு நம்ம லினக்ஸில் கர்ல் கமாண்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். விண்டோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வோக் ஹைஃபன் ரெஸ்ட் மெத்தட். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராக்ஸி சிஸ்டம் ஏதாவது இருக்கு, நடுவில் ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராக்ஸியை ஸ்கிப் பண்ணி போங்க, இல்லை வந்து இந்த ஐபியை வந்து நம்ம ப்ராக்ஸியில வந்து அலோவ் பண்ண சொல்லணும், ஒயிட் லிஸ்ட் பண்ண சொல்லணும், இல்லாட்டி இந்த மெஷினோடைய கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்மளால எடுக்க முடியும். கம்ப்ளீட் மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன், அது லினக்ஸா இருந்தாலும் சரி, நம்ம அஜூரா இருந்தாலும் சரி, ஏடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, ஜிசிபியா இருந்தாலும் சரி, மற்ற கிளவுட் எல்லாத்துலயுமே இந்த பர்டிகுலர் ஐஎம்டிஎஸ் சர்வீஸோட ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 169.254 169.254. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் லோக்கல் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து இதை வந்து நான் ரவுட்டபிள் பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியா நிறைய ஸ்கிரிப்ட்ஸும் இருக்கு, பைத்தன் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிளே புக்ஸ், இந்த கோ ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கு. இதை யூஸ் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன், நிறைய கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஃபெச் பண்ணலாம். ஸோ லினக்ஸ்லயும் சாரி ஜிசிபிலையும் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் அஜூர்லயும் அதே தான். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் சேம் எக்ஸாக்ட் ஐபி அட்ரஸ். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி இதுல நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கு. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2லாம் இருக்கு. இப்போ நம்ம வெர்ஷன் 2 வந்து இட்ஸ் செஷன் ஓரியன்டட் திங். இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். நம்ம வந்து புட் கமாண்ட், கெட் கமாண்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு குயிக்கா ஃபெச் பண்ணலாம். வேற பழசு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது கூட நம்ம வந்து ரெண்டுமே பேரலா ரன் பண்ணலாம், இல்ல இதை அப்கிரேட் பண்றது கூட ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இங்க கமாண்ட்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க, EC2 கமாண்ட் வச்சு நம்ம கமாண்ட் லைன்ல AWS EC2 describe hyphen instances, அந்த இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் இதை IMDS வெர்ஷன் 1ல இருந்து வெர்ஷன் 2க்கு மாத்தினாலும் மாத்தலாம். ஓகே, ஸோ IMDS இஸ் a வெரி வெரி பவர்ஃபுல் டூல். இது மூலயமா நம்ம இன்ஸ்டன்ஸோடைய கம்ப்ளீட் மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷனை எல்லா பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்ல இருந்தும் நம்மளால எடுக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிப் ஃபார் டுடே. ஓகே, தேங்க்யூ.